செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சம்பூர்ணதா அபியான் திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். தமிழ்நாடு காவலர்களுக்கிடையே நடந்த குறும்பட போட்டியில் சேலம் மாநகர காவல்துறை முதலிடம் பெற்றது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மத்திய அரசு சம்பூர்ணதா அபியான் எனும் திட்டத்தை இன்று தொடங்கியுள்ளது. இந்த திட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை ஒன்றியத்தில் தொடங்கப்பட்டுள்ளது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். அனைத்து பகுதி மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் சம்பூர்ணதா அபியான் என்னும் ஆஸ்பிரேஷனல் பிளாக் திட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஜவ்வாதுமலை ஒன்றியத்தில் இன்று தொடங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து, கல்வி, விவசாயம் போன்ற அடிப்படை கட்டமைப்பு மற்றும் சமூக மேம்பாட்டில் கவனம் செலுத்தும் வகையில் இத்திட்டம் இன்று முதல் 3 மாத காலம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் 6 இலக்குகளை அடையும் வகையில் முதல் 3 மாதங்களுக்கு பிரசவத்திற்கு முந்தைய பராமரிப்புக்காக பதிவு செய்யப்பட்ட கர்ப்பிணி பெண்களின் சதவீதத்தை அதிகரித்தல், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டத்தின் மூலம் கர்ப்பிணி பெண்களுக்கு இணை உணவு வழங்குதல், வேளாண்மை துறையின் மூலம் மண் மாதிரி சேகரிப்பு, மண்வள அட்டைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்தல், சுகாதாரத்துறையின் மூலம் இரத்த அழுத்த பரிசோதித்தல், மேலும் மகளிர் குழுக்களுக்கு சுயநிதி சதவீதத்தை அதிகரிக்க செய்தல் போன்றவை இத்திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. தமிழ்நாடு காவலர்களுக்கிடையே ஆன்லைன் மோசடி மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு என்ற தலைப்பில் குறும்பட போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சேலம் மாநகர காவல்துறை முதலிடம் பெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் அதற்கு இணையாக தொழில்நுட்பத்தை மையப்படுத்தி நடைபெறும் மோசடிகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இது குறித்து விழிப்புணர்வு தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டாலும் விலைக்கினை தேடிச் செல்லும் விட்டில் பூச்சிகளாக மோசடி பேர்வழிகளை நம்பி பொதுமக்கள் தங்கள் பணத்தை இழப்பது தொடர்கதையாகி வருகிறது. இதற்கு முடிவு கட்டும் வகையில் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையினருக்கு இடையே குறும்பட போட்டி நடத்தப்பட்டது. இந்த குறும்பட போட்டியில் சேலம் கண்ணங்குறிச்சி காவல் நிலைய ஆய்வாளர் செல்வராஜ் உருவாக்கிய குறும்படம் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. இதில் காவல் ஆய்வாளர் செல்வராஜ் தலைமையில் காவல் நிலையத்தில் பணியாற்றும் அனைத்து போலீசாரும் நடித்துள்ளனர். பொதுமக்களின் ஆசையை தூண்டி பண மோசடி எவ்வாறு நடைபெறுகிறது, அதில் சிக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், ஒருவேளை மோசடியில் சிக்கிக்கொண்டால் காவல்துறையினரை உடனடியாக எவ்வாறு அணுகுவது என்பது குறித்து இந்த குறும்படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று குழந்தைகளுக்கு குட் டச், பேட் டச் குறித்தும் குழந்தைகளுக்கு எதிரான செயல்களை தடுப்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறுகிறார் காவல் ஆய்வாளர் செல்வராஜ். லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைமில் நிறைய குற்றங்கள் நடைபெற்று இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சீட்டிங்கு, ஆன்லைன் லாட்ரி, ப்ளஸ் ஓடிபி கேட்குறது, அந்த மாதிரி நீங்கள் பணம் லோன் வேணுமான்னு கேட்குறது, அது எல்லாமே அந்த கான்செப்டில் அழகாக பொறுத்திருக்கோம். அப்போ நோக்கி வந்து மக்கள் வந்து இது மாதிரி அவேர்னஸ் வரணும், ஏமாறக்கூடாது. இனி வரும் அதில் எல்லாமே எந்தெந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க, அதெல்லாம் நம்ம எப்படி தப்பிக்கிறதுக்கு அந்த நுணுக்கங்களை சொல்லிக் கொடுக்குறோம், அவேர்னஸுக்கு தான் கொடுக்குறோம் மெயினாக. அதே மாதிரி டிராஃபிக்கும் ஹெல்மெட் போடணும். சேலம் சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வந்து போகிறது கம்மியாக இருக்குது, அது விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். 2வது சீட் பெல்ட் போடணும், பேசிக்கிட்டே வண்டி ஓட்டக்கூடாது, செல்ஃபோன் பேசிட்டு. வார்த்தையாக கேட்பதை விட காட்சியாக பார்ப்பது மனதில் பதிகிறது என்பது உளவியல் உண்மை. இதை மெய்ப்பிக்கும் வகையில் சேலம் மாநகர காவல்துறையினர் உருவாக்கிய குறும்படத்திற்கு சேலம் மாநகர காவல் ஆணையாளர் திருமதி விஜயகுமாரி மற்றும் போலீசார் பாராட்டு தெரிவித்தனர். சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார். திருப்பூர் மாவட்டத்தில் அதிநவீன வசதிகளுடன் தயாராகி வரும் இஎஸ்ஐ மருத்துவமனை முழு பயன்பாட்டிற்கு வந்தால் 25 லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள். இதுகுறித்து எமது செய்தியாளர் கூறுகையில், சர்வதேச அளவில் பின்னலாடை உற்பத்தியில் பெயர் பெற்ற நகரமாக திருப்பூர் இருந்து வருகிறது. நேரடியாகவும் மறைமுகமாகவும் 10 லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். பெரும்பாலான நிறுவனங்களில் தொழிலாளர்களுக்கான PF, இஎஸ்ஐ உள்ளிட்டவை பிடித்தம் செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்திலேயே அதிக இஎஸ்ஐ பங்கு தொகையை செலுத்தக்கூடிய நகரமாக திருப்பூர் உள்ளது. திருப்பூர் பூண்டி ரிங் ரோட்டில் 7.5 ஏக்கர் பரப்பளவில் 82 கோடி மதிப்பீட்டில் 3 தளங்களுடன் 100 படுக்கைகளுடன் 32 பணியாளர் குடியிருப்புகளுடன் கட்டப்பட்ட மருத்துவமனையை கடந்த பிப்ரவரி மாதம் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். பல ஆண்டு கோரிக்கைகளுக்கு பிறகு இஎஸ்ஐ மருத்துவமனை திருப்பூரில் துவங்கப்பட்டது. தொழில்துறையினர் மற்றும் தொழிலாளர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தொழிலாளர்கள் மற்றும் தொழில்கள் நிறைந்த மாவட்டமாக உள்ளது.
இங்கு இஎஸ்ஐ மருத்துவமனையானது 100 படுக்கைகளோடு அதிநவீன தரத்தில் கட்டப்பட்டு திறக்கப்பட்டு உள்ளது. இந்த மருத்துவமனையானது இன்னும் சில மாதங்களில் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. இந்த மருத்துவமனை பயன்பாட்டிற்கு வரும் பொழுது 25 லட்சத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பயன்பெற உள்ளனர். இத்தகைய செய்தி தொழிலாளர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் கூறும் கருத்துகள். திருப்பூரில் MM கடை லேபில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுக்கும் ECPFலாம் பிடிச்சிட்ருக்காங்க. நாங்கள் ஏதோ ட்ரீட்மெண்ட்டுனாக்கா கோயம்புத்தூரில் இருக்க ஏசி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக வேண்டியது இருக்குது. இப்போது அந்த ஹாஸ்பிட்டல் வந்து திருப்பூர்லேயே வருது. சீக்கிரம் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷங்க. என் பேர் சக்திவேலுங்க. நான் திருப்பூரில் 18 வருஷமாக வேலை செஞ்சுட்ருக்கிறேன் பனியன் கம்பெனியில். அங்கே ESIPFலாம் பிடிக்கிறாங்க. ESIPF பிடிக்கிறதுனால இப்போ கோயம்புத்தூர் போக வேண்டியது ஹாஸ்பிட்டலுக்கு. இங்கே போனோம்னா நமக்கு பஸ் செலவு, டைமிங் எல்லாமே எங்களுக்கு மிச்சம் பண்ண முடியறதில்ல. 2 நாள் லீவு முடிஞ்சிரு ஹாஸ்பிட்டலில் போனோம்னா. இப்போ திருப்பூரில் ESI ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இது ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் அலைஞ்சு வெளியில் போக வேண்டியதில்லை. இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம் எல்லோரும். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ். நாகப்பட்டினம் மாவட்ட அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பு ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தகுதியுடைய மாணவர்கள் வரும் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம், திருக்கோளை மற்றும் செம்போடையில் உள்ள அரசினர் தொழில் பயிற்சி நிலையங்கள் மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களின் அரசு ஒதுக்கீடு இடங்களில் சேர்ந்திட 2024ஆம் ஆண்டின் காலி இடங்கள் உள்ள தொழில் பயிற்சி பிரிவுகளில் சேர நேரடி சேர்க்கை வருகிற 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த நேரடி சேர்க்கைக்கு வரும்பொழுது கைபேசி, ஆதார் எண், மதிப்பெண் சான்றிதழ், மாற்று சான்றிதழ், சாதி சான்றிதழ் மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றை எடுத்து வர வேண்டும். விண்ணப்ப கட்டணம் மற்றும் சேர்க்கை கட்டணமாக ஓராண்டு பிரிவுக்கு ரூபாய் 235, 2 ஆண்டு பிரிவுக்கு ரூபாய் 245 செலுத்த வேண்டும். அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள், சீருடை, பாடநூல், வரைபட கருவி, காலணி, பஸ் பாஸ், மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 750 ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். மேலும் அரசு பள்ளியில் பயின்ற பெண் மாணவிகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகையாக ரூபாய் 1000 வழங்கப்படும். மேலும் பயிற்சி முடித்த பின் வேலை பெற்று தரப்படும். தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி வழங்கப்படும். ஒவ்வொரு நாடும் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்பதால் உடனடியாக பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். மேலும் தகவலுக்கு மாவட்ட அரசு தொழில் பயிற்சி நிலைய முதல்வர் அவர்களை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜானிடாம் வர்கீஸ் தெரிவித்துள்ளார். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக மாநில அளவில் சிறப்பாக பணிபுரிந்தவர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் விருதுகளுக்கு விண்ணப்பிப்பது குறித்து எமது பெரம்பலூர் மாவட்ட செய்தியாளர் தெரிவிக்கையில், மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பாக பணிபுரிந்தவர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு மாநில அளவிலான விருதுகள் வழங்கப்படுகிறது. இந்த விருதுகள் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின விழா அன்று வழங்கப்பட உள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கு 10 கிராம் தங்கப்பதக்கம் மற்றும் 50,000 ரொக்க பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட உள்ளது. மேலும் சிறந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த மருத்துவர், அதிக அளவில் வேலைவாய்ப்பு அளித்த தனியார் நிறுவனங்கள், சிறந்த சமூக பணியாளர், அதிக அளவில் கடன் வழங்கிய மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஆகியவற்றிற்கு விருதுகள் மற்றும் 10 கிராம் தங்கப்பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. விருதுகளை பெற தகுதியுடையவர்கள் அதற்கான இணையதள முகவரியில் தகுந்த ஆவணங்களை பதிவு செய்து வரும் 5ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கற்பகம் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை மத்திய பழங்குடியினத்துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினார். அஸ்தானாவில் நடைபெற்று வரும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இந்தியாவின் அறிக்கையை வெளியிட்டு உரையாற்றினார். சமூக நலன் மற்றும் முன்னேற்றத்திற்கு தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்த வேண்டும் என்று திரு ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். கோவை மேட்டுப்பாளையம் முதல் கோவை ரயில் நிலையம் வரை இரட்டை ரயில் பாதை அமைக்க ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவை சந்தித்து தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் நேரில் கோரிக்கை மனுவை வழங்கினார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.